இப்போ எனக்கு என்னோட ஹஸ்பண்டோட நடவடிக்கையில் ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒரு பெண்ணோட இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அவன் இப்படி மோசம் பண்ணிட்டான், என் தங்கையோடையும் இப்போ உறவு வச்சிருக்கான். இது இல்லாமலேயே இன்னொருத்தவங்களோடையும் இருக்கு, ஒரு 2 பேரோட கேள்விகள் இவங்க வெளியில போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அந்த மாதிரி இந்த பொண்ணை அவர் எதிர்பார்க்கிறாரு, அது எதிர்பார்க்கறதுக்கும் அவர் செய்யறதுக்கும் தயார். என்னதான் அப்படி நடந்திருந்தாலுமே அந்த ஹஸ்பண்ட் பண்ணது தப்பு தானே மேம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. மேம் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சில இடங்களில் தோ மேரேஜ்க்கு முன்னாடி அந்த பெண் நல்லா வேலைக்கு போயிருப்பாங்க, நல்லா ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி சம்பாதிச்சிருப்பாங்க. சில பேர் தன்னோட கல்யாணத்தையே தானே எடுத்து நடத்துகிற அளவுக்கு இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சில விஷயங்கள்னால சில பெண்கள் நான் வேலைக்கு போகல, நான் வீட்டிலே இருக்கேன், குழந்தைங்களை பார்த்துக்கிறேன்னு அந்த ஒரு முடிவை எடுத்துடுறாங்க மேம். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இந்த மாதிரி வரும்போது எனக்கு இது மாதிரி ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு. ஒரு பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் என் மேலே அவ்வளோ உயிர், நாங்கள் 2 பேரும் வேலை பார்க்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். என்னோட மனைவி எனக்கு நான் ஒரு பீரியடில் ரொம்ப வெக்ஸாக இருக்கும்போது என்னை தேத்தி கொண்டு வந்த நபர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இருந்தோம், ஆனால் இப்போ எனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட நடவடிக்கையில் ஒரு சின்ன சந்தேகம் வருது அப்படின்னாங்க. ஓகே, நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கம்மா என்னென்னு சொல்லும்போது அவங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன நான் வீட்டில் இருக்கேன், எத்தனை குழந்தைங்க, எனக்கு 2 பையனுங்க இருக்காங்க, யார் பார்த்துக்கிறா, நான் தான் பார்த்துக்கிறேன், யார் கொண்டு ஸ்கூலில் விடுறதுன்னா அதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டே கொண்டு விட்டுருவார், அவரே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவார். அப்போ உங்களுக்கு போர் அடிக்கலையாம்மா, நீங்கள் வீட்லேயே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா இவங்க இந்த விஷயம், நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் வேலை பண்ணல, இப்போ நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னதுமே என்னுடைய கேள்விகள் இவங்க வெளியில் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்தது. கேட்டபோது அதுவுமே ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க, எல்லாமே திங்ஸ் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க, இஸ் அ வெரி நைஸ் ஜெம். ஆனால் இப்போ ஏதோ எனக்கு டவுட் வருது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் பார்க்க ஆரம்பித்தோம். பார்க்கும்போது அவர் ஒரு பெண்ணோட இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது. லைக் அவங்க ஆஃபீஸ்க்கு வர்றது போகிறது அந்த மாதிரியெல்லாம், அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நிறைய விஷயங்கள் நாங்கள் நோட் பண்ணும்போது அந்த பொண்ணு அங்கே வேலை பார்க்குதுன்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே போகிறது வைக்கிறது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்த்த உடனே இவங்கக்கிட்ட கூப்பிட்டு நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்கன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியுமே இவங்கள, எங்கள் ஃப்ரெண்டு அவங்க அப்படின்னாங்க. அப்படியா, ஏன்னா நாங்கள் எடுத்துட்டோம் லிஸ்ட்டு. இது இல்லாமலேயே இன்னொருத்தவங்களோடையும் இருக்குது, ஒரு 2 பேரோட. அப்போது இவங்க யார், இவங்களுக்கு அவங்க எல்லாரையும் தெரியுது, ஒய்ஃபுக்கு எல்லாருமே தெரியுது. அப்போ எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு தானேம்மா அப்படின்னு. அப்புறம் ஏன்னா அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, அப்பாவியான ஒரு பெண் அது. அதர்வைஸ் ஏன்னா வீட்டில் குழந்தைங்க மேலே பாசமாக இருக்கார், எங்கள் வீட்டுக்காரர் இதுவாக இருக்கார், இப்போ சின்னதாக ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மகிட்ட வந்தாங்க. ஸோ எல்லாமே நான் ஒரு கவுன்சிலிங் மாதிரியே அவங்கக்கிட்ட போக ஆரம்பித்தேன். என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, நீங்கள் 2 பேருமே ஒன்றா தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் நீங்கள் வேலைக்கு போகிறது இல்லைன்னா, நான் பசங்களை பார்த்துட்டு வீட்டில் இருக்கேன், எனக்கு அதுவே போதும், எங்கள் ஹஸ்பண்ட் தான் நீ வா, நீ பாரு எல்லோரும் எப்படி இருக்காங்க, எல்லா லேடிஸும் என்ன இதுவாக இருக்காங்க, நான் உனக்கு ஒரு ஷாப் வச்சு தரேன், நீ அதை ரன் பண்ணு அப்படின்லாம் சொன்னேன். நான் எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் இதே ஜாலியாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன், அவர் தான் சம்பாதிக்கிறார்களா, அது போதும், நான் வீட்டில் பசங்களை பார்த்துக்கிட்டு நான் இருக்கிறேன்.
அப்படின்றது அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. இவங்க வந்து டோட்டல் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இவங்க மாறிட்டாங்க. அப்போது இவருக்கு வந்து தான் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வெளியில் போகணும், வரணும், வைக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருந்திருக்காரு. ஸோ இந்த பெண்களோட இவருக்கு அப்படி தான் கான்டாக்ட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இந்த கேரக்டர் வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இவங்களோட அவர் சுத்த போயிட்டார். இப்போது இது எனக்கு புரிஞ்ச உடனே நான் என்ன சொன்னேன், அம்மா எவ்ரி திங் இஸ் ரைட், யூ வாண்டட் டு பி அ ஹவுஸ் ஒய்ஃபு, ஆனால் நீங்கள் வேலை பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை என்றைக்குமே வேலை பண்ணுன்னு எல்லாம் சொல்லியிருக்காருல்ல, நீ வந்து பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் ஏன் போக மாட்டேங்கிறீங்க, அவர் பிஸ்னஸில் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டோன்னே, அவர் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வச்சு தரேன்னு சொன்னார், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு தரேன்னு சொன்னார். நான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டில் இருக்கேன்னு. அப்போது வந்து உங்ககிட்ட அவர் வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கணும், 2 பேரும் நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு வேலை, உங்கள் ஹஸ்பண்டோடு நீங்கள் போங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு போங்க. அதுக்கப்புறம் சொந்தமாக ஆஃபீஸ் வச்சுட்டாங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு நீங்கள் போங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியில் போக்க வர்றது, அதாவது வீட்டிலே இருக்கும்போது நான் சொல்கிறது புரியுதுங்களா, மேக்கப்பெல்லாம் இருக்காது, லிட்டரலாக ஒரு நைட்டி போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ஒரு அப்படியே எப்போவுமே அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ வந்து வீட்டில் இருந்தாலும் வயசான பாட்டிங்க சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிற டைம்லலாம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கணும், புருஷன் வீட்டுக்கு வரும்போது நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு அழுக்கு நைட்டியோடு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு 70 வயசு ஆயா ஒருத்தங்க, அவங்க வந்து வயசாயிருச்சுன்னெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, நல்ல ஃபேஸ் லிஃப்டிங் சொல்கிறாங்க அந்த பாட்டி. எப்போது நான் வந்து இதை வந்து அவங்ககிட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை கேட்டது. இப்படிலாம் பண்ணிக்கணும், இல்லைன்னா சாதாரண இங்கே தொஞ்சு போயிடும். அன்றைக்கி நம்ம பெரியவங்களாம் ரொம்ப யோசிச்சுருக்குறாங்க. நம்ம தான் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறத கேட்காம அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, நாட்டுப்புறம் ஒன்றும் தெரியாதுன்னு அவங்கள சொல்லி நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அவங்க சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் புருஷன்கிட்ட முன்னாடி நம்ம அழகாக சிங்காரிச்சிக்கிட்டு நல்லா இருக்கணும். எப்போவுமே வந்து நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சோனாங்கியா, ஒரு பிரைட்னஸ் இல்லாமல், நான் வேலையை பார்த்துட்டேன், என்ன கடமையை பண்ணிட்டேன்னு இருக்காமல் இந்த விஷயத்துலையும் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஸோ பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டிலையே இருக்கோம். நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கும், எனக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் 2 நாளைக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. ஐ வில் ரன். எனக்கு வந்து ஏதாவது புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ என் பொண்ணு கேட்பேன், அம்மா இப்போ லாஸ்ட் வீக் நான் வீட்டுக்கு வந்தேன், அவள் கல்யாணம் ஆகி போயிட்டா, இது இப்போ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டம்மா, நீ இப்போ என்னம்மா பேக் எடுத்து கையில் வச்சு பண்ணிகிட்ருக்க அப்படி, அம்மா இன்னமும் புதுசாக என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் நீ. ஒரு எனக்கு அந்த புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணை வந்து அவர் எதிர்பார்க்குறாரு. அது எதிர்பார்க்கறதுக்கும் அவர் செய்கிறதுக்கும் தயார். இவங்களும் ஆல்ரெடி ஒர்க்கிங் விமன் தான், ஏன் அவங்க அதை வேண்டான்னு. அப்புறம் நான் அவங்ககிட்ட பொறுமையாக நான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நீங்கள் வந்து அவரோட நீங்கள் போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க அந்த சின்ன ஒரு சந்தேகம் விலகிரும். ஏன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் உட்காந்தாங்கன்னா அங்கே வரவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்கல்ல. ஸோ அதனால் பெண்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை மீறி எங்கேயும் போயிட மாட்டார், அதுக்கான லூப் ஹோல், அதாவது ஊசியில் வந்து நூலை நுழையறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது நம்ம. ஸோ நம்மளும் நம்மளோட விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பேசும்போது தனக்கு ஒரு ஆறுதலான விஷயத்த பேசினா ஆப்போசிட் செக்ஸ் ஆக்சுவலி அட்ராக்ட்ஸ். ஸோ அதுலேருந்து நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க அப்படின்னு இருக்கணும்னா நம்மளும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறதுல வந்து முன்னாடி இப்போ நம்ம தாத்தா பாட்டி அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் ஒய்ஃப் வீட்டில் தான் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வருவாங்கிறதுலாம் சொன்னாங்க. இன்றைக்கி 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இப்போ இந்த சினாரியோவில் என்ன தான் அப்படி நடந்திருந்தாலுமே அந்த ஹஸ்பண்ட் பண்ணது தப்பு தானே மேம்? அவர் தப்பு தான், தாண்டி 2 கண்டிப்பாக தப்பு தான். ஆனால் வந்து இவங்ககிட்ட 2 பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய
இது இவங்க லைஃப் இவங்க லீட் பண்ணி கொண்டு போகணும்ல. எப்படி போவாங்க அவங்க? தப்பு எவனா தப்பு செய்யாமல் இருக்கானா சொல்லுங்கள்? நிறைய தப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது. தப்பை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு அவனும் திருந்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். திருந்துறவன் தான் மனிதன். திருந்திட்டானா நீங்கள் போயிடலாம். நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டதுனால இன்னொரு கேஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணுறாரு, சரிங்களா? ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, ஒரு குழந்த இருக்குது. அவர் அங்கேருந்து சம்பாரித்து அனுப்புகிறாரு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. வரும்போது கூட ஹஸ்பண்டோட இணக்கமாக இருக்கிறது இல்லை. இவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குது, அவரோட தான் இருக்கிறாங்க இவங்க. எப்போ வந்து எங்ககிட்ட வராங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வராங்க. வந்து ஹஸ்பண்ட் முன்னாடியே அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு, இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், இவரை விட்டுட்டு அவரோட உறவு வச்சுருந்தேன்னு ஹஸ்பண்டை பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு. எப்போம்மா உனக்கு இந்த நாணோதயம் பிறந்ததுன்னு கேட்டேன். என் தங்கையோட அவன் உறவு வச்சுருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஸோ என்ன வேணால் நடக்குது இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில். பட் ஆனால் அது வந்து அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டோட வந்து இது எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை இனிமேல் பார்த்துக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுன்சிலிங் தான் எங்கிட்ட வந்திருந்தாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், இவராது என்னை பார்த்துக்கிறாரு, அவன் இப்படி மோசம் பண்ணிட்டான், என் தங்கையோடையும் இப்போ உறவு வச்சுருக்கான் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த பொசசிவ்னஸ் வருது. ஸோ எது வேணாலும் நடக்குது இன்னைக்கு காலகட்டத்தில். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.